அப்புறம் நான் என்ன எங்கே வந்திருக்கேன்னா இது விவிபுரம் ஃபுட் ஸ்ட்ரீட் பெங்களூரில் வந்திருக்கேன். இது ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் பல்லாயிரம் வருஷம் கணக்கில் கேட்டு இது இங்கே இருக்குது இது இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு இன்றைக்கி தான் நான் வரேன்னு வந்திருக்கேன். நல்லாயிருக்கு ஸ்ட்ரீட்டு. ஃபுல்லாக சின்ன பசங்க பெரியவங்க அது இதுன்னு ஒருத்தர் விடாமல் இருக்கிறாங்க. நான் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்லான்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்டு, புக்ஸு, பானிபூரி, ட்ரெஸ்ஸு, அப்புறமா சாட்டு, பாவ் பஜ்ஜி. அப்புறம் அந்த பாவ் பஜ்ஜியில் கொஞ்சம் வேர்க்கடலாம் போட்டிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. வேர்க்கடலை போட்டு டிஃப்ரெண்ட் சாட்டு, அதுக்கப்புறம் தோசை, ராகி தோசை, போலி, அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. 1 2 பல இருக்கிறது. அதனால் நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன், உள்ளே ஃபுல்லாக போகிறேன். உள்ளே போய் பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ, இதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், அது வாங்க போகிறேன். ஸோ அப்படியே வந்துட்டே இருந்தேன். உடனே கேமரா திருப்பினேன் இந்த டெல்லி ஸ்பெஷல் சேட்டுக்கு தான். இதோ இங்கே இவ்வளோ சேட் இருக்குது. ப்ளஸ்ஸு மேலே ஒரு 400 ஐட்டம் போடுறாங்க. அவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காரு இந்த கடையில். வச்சிங்க தான் கூட்டமும் நல்லாயிருக்கு. அப்புறம் என்னென்னமோ வச்சுருக்காரு. அப்புறம் மோமோஸு, ஐஸ் கோலாக்கே அத்தனை ஃப்ளேவர் வச்சுருக்காரு. இங்கே ஒரு கடை, இதோ இங்கே ஓல்டு ஷாப்பா. அவ்வளோடா யூடியூப்பில் வாசனை வர மாதிரி ஃபீச்சர் இருந்ததுன்னா இந்நேரம் உங்களுக்கு வாசனையெல்லாம் கொஞ்சம் தெரியல. நல்லா இருக்குது. தெருன்னா இது தெரு இல்லைவா, அவ்வளோ இருக்குது. ரைட்டு பார்க்குறதா லெஃப்ட்டு பார்க்குறதானே தெரில. இங்கே வருங்க, இந்த பக்கம் ஐஸ் கோலா, குல்ஃபியா, என்ன போட்டிருக்காங்க, குனாஃபாவா. இதை பாருங்க, இந்த கல், இந்த ரிங்ஸு. விவிபுரம் ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு கூகுள் மேப்ஸில் போட்டாலே இதுதான் வருது. இந்த ஆனியன் ரிங்ஸ் மாதிரி வச்சுருக்காங்களே, இதுதான் வருது. திருப்பி மலாய் குல்ஃபி. எத்தனை குல்ஃபி கடைடா, ஒரு தெருவுக்கு 40 வச்சுருக்காங்க. இது மோமோஸு, சாட்டு, நூடுல்ஸு. இந்த ஐஸ்லாம் வச்சுருக்காங்க. வரண்டா, இங்கே வரண்டா. கண்டென்ட்னா இங்கே தான் இருக்குங்களே. ஸோ இப்போது ஒரு நல்ல கடையாக பார்த்து கண்டுபிடிச்சி அங்கே போய் சாப்பிட்டு பார்ப்போம். நிஜமாலே உண்மை தான். என்ன வீடியோ எடுக்க ஆரம்பித்தா என்ன பேசுகிறதுனே தெரில. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடியோ எடுக்கும்போது இருக்கிற ஷைனஸ்லாம் போயிடுச்சு. ஆனால் வீடியோ எடுக்கும்போது நம்ம என்ன பேசுகிறது அப்படி தான் தெரில. வீடியோ தெரியல நம்மளை வந்து பார்க்குறாங்க. எடுப்பட்டா மாறி மாறி எடுப்பண்டா. ஐயோ இவங்க என்ன சூப்பராக சாப்பிட்றாங்களே, என்னன்னு தெரியலையே. இந்த இவங்க ரொம்ப நல்லா சாப்பிட்றாங்க. திடீர்னு என் கேமராக்கு எதுவும் ஆயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சுது. விலாகுக்கு நாமத்தை போட்டுற வேண்டியதான் நினச்சேன். வருது இந்த பாவு பஜ்ஜி. இந்த பாவு பஜ்ஜிக்குள்ளே இந்த பாஜியை வச்சு கொஞ்சம் இது சைடில் தான் நம்ம செங்கல் போட்டு சிமெண்ட்டு பூசுகிற மாதிரி அதில் பீனஸை போட்டு பூசி வச்சிடறானுங்க. அது ஒரு சாட்டு. பாப்படி சாட்டு. இன்றைக்கி பாப்படி சாட் ட்ரை பண்ணுறோம். ஓகே, நம்ம இந்த டெல்லி சாட்ஸ் இந்த 400 ஐட்டம் இருந்தது. இந்த 400 ஐட்டம் கடத்துக்கே போமா, ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. ஸோ ஐ ஹவ் சூசன் டெல்லி சாட்ஸ் ஃபஸ்ட். டெல்லி சாட் தான் நினைக்கிறேன். எனக்கு அதை போய் அங்கே போய் சாப்பிடுவோம். இந்த பாவ பஜ்ஜியில் மாத்தியேஸ்வரிக்கு சைடில் பீனட்ஸ் ஒட்டி கொடுத்துட்றாங்க. இது ஒரு சாட்டு. அப்புறமா போதும். இந்த பேஸ்கெட் சாட் வச்சுருக்கான், ராஜ் கச்சோரி இது வச்சுருக்கான், இதெல்லாம் வச்சுருக்கான்.
இப்போ அந்த மேங்கோ ஷாட்டு மேங்கோ ஷாட் இல்லை, ஜாமுன் ஷாட்டு, மேஜிக் பல்ஸ் ஷாட்டு, அப்புறமா மேங்கோ ஷாட், இந்த 3 ஷாட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த 3 ஷாட் தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். மேஜிக் பல்ஸ்னால் நம்ம பல்ஸ் சாக்லேட் சாப்பிடுவோம்ல, அதுதான். பா செமையாக எனக்கு வந்து ஜாமுன் ட்ரை ஐஸ்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணார். பா அப்படியே வெறும் ஜாமுன் தான், அந்த ஜாமுன் ஃப்ரூட்டு பயங்கரமாக இருக்குது. மேங்கோ ஷாட் பா வெறும் மேங்கோ அப்படி கிறுக்குன்னு இருக்கு, செமையாக இருக்குது. வெரி நைஸ் ஷாப். இதான் என்னோடய ஸ்டார்டர். இதுக்கு அடுத்த போகிறேன். பயங்கரமாக அந்த 3மே சூப்பராக இருந்தது. சீஸ் கட்லேட் வாங்கினேன். சீஸ் கட்லேட் அவன் கொஞ்சம் கறிக்கி கொடுத்துட்டான். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பயங்கர சூடு, செம சூடாக இருக்குது. நான் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி சொல்கிறேன். அவ்வளோ ஹார்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஆறட்டும். நான் 5 minutes லேட்டாக నాకు கட்லெட்டு மேல் லேயர் மட்டும் சீஸு. ஆமாம், இது ஒரு ஓகேயான டிஷ் தான். இவ்வளோ பெரிய கட்லெட் சாப்பிடுவோமே தெரில, ஆனால் ஒரு ஓகேயான டிஷ் தான் இது. பயங்கர கிரன்ச்சியாக இருக்குது, டேஸ்ட்டு ஓகே. மஷ்ரூம் மஞ்சூரியன் வாங்கினேன், அது வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இது செம்ம சூடு. கட்லெட்டு ஓகேஷாக இருந்தது, இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு சொல்கிறேன். செம்ம சூடு, ஆவி தெரியுதா? நல்லா இருக்குது. சோயா சாஸ் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி கசக்குது. மிச்சபடி ஓகே தான், ஓகேஷ் தான், ரெண்டுமே ஓகேஷாக தான் இருந்துச்சு. தந்தூரி சாப் வாங்கினேன். விரிவுபுரம் வந்தால் நல்லா பொறுமையோடு வாங்க, ஏன்னா எல்லாம் வரதுக்கு லேட் ஆகும். தந்தூரி சாப் பிளாட்டர் நல்லாவே தந்தூரி ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது, நல்லாக. வெஜிடேரியன்ஸுக்கான சிக்கன் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது ஏதோ பானி பாதாம் மில்க்கோ பேணி பாதாம் மில்க்கோ சொன்னார். இந்த இந்த இடியாப்பம், அது இடியாப்பம் இல்லை, கொஞ்சம் மொறுமொறுன்றது. அதை போட்டு அந்த பாதாம் மில்க் போட்டு கொடுத்துருந்தாங்க, செமையாக இருக்கு. வாவ், வச்சானே சூப்பராக இருக்குது. இந்த குருதேவ் இதுக்கு வந்தேன். இங்கே நல்ல கூட்டம், ரொம்ப ஃபேமஸ் போல். இங்கே வந்து என்ன இருக்குன்னா ப்ளெயின் தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசை, பட்டர் தோசை, அப்புறமா இட்லி, இதெல்லாம் தான் இருக்குது. இது வச்சுருக்காங்க.
நிறைய பேர் நின்று அப்படியே நம்ம கூட்டமாக வாங்கிட்டு இருக்காங்க. நல்லாயிருக்கு, கடை நல்லாயிருக்கு. இந்த வினிகரில் போட்ட ஃபுல் கொய்யாக்காய் போட்டிருக்காங்க பாருங்க. வினிகரில் போட்ட கொய்யாக்காய் கானில் இருக்குது. நான் கானில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கானு, கிரேப்ஸு வேறு லெவலு. இதுலேருந்து சாம்பிள்னு ஒன்று வாங்கி சாப்பிட்டு ஓடி வேடிதான். நல்லா இருந்தால் அதை வாங்கிட்டு போவோம். வெறும் வினிகர் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. பீட்ரூட்டில் எங்கள் வீட்டிலே போட்டிருக்காங்க. ஆம்லா எங்கள் வீட்டில் போட்டிருக்காங்க. கேரட்லாம் எங்கள் வீட்டில். ஆனால் கார்ன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கிரேப்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். we are going to try grapes. ₹100 கிரேப்ஸோட இவ்வளோ மேங்கோ பைனாப்பிள் போட்ட ஒரு மிக்ஸ் ஷேக் மாதிரி கொடுத்துருக்கான். அப்படியே கிறுக்குன்னு இருக்குது. இது நார்மலாக தான் இருக்குது. இது ஒன்றும் அவ்வளோ இது டிஃப்ரென்ஸே தெரில. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதான் விவிபுரம் ஃபுட் ஸ்ட்ரீட். ஃபுல்லாக என்டையர் ஃபுட் ஸ்ட்ரீட் நான் கவர் பண்ணிட்டேன். இதான் இருக்குது. வந்தீங்கன்னா சின்னதாக சேட்லேருந்து இது வரைக்கும் எல்லாம் சாப்பிட்லாம். இந்த இவரை தான் பேக்ரவுண்டாக வச்சு எடுத்தேன். அவர் போயிட்டார். ஐயோ. சரி, பை கைஸ். மீட் இந்த நெக்ஸ்ட் vlog. நைஸ் vlog. பை. சொல்ல மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.